இப்ப அண்ணாதுரை பிறந்து வாழ்ந்த வீட்டை சுத்தி பார்க்க போறோம் வாங்க. திருமண பத்திரிகை ராணி அம்மால கரம் பிடிக்கிறாரு. இவ்வளவு வருடம் அவரோட கல்யாண பத்திரிகை இது. இங்க 2 உடை இருக்கிறத பார்க்க முடியுது. ஒண்ணு அண்ணா கான்வகேஷன் அப்ப போடுவாங்கல்ல இந்த உடை. இந்த பக்கம் நேர் ஆப்போசிட்ல அண்ணா உடை உடுத்திய அந்த எளிமையான உடை. அண்ணா வீட்டு சமையலறை. அந்த காலத்துல விறகடுப்பு தானே, இது மேல போறதுக்கு வழியும் இல்லை. அண்ணா வரைந்த படங்கள். அண்ணாவுக்கு ஓவியத்து மேலே ஆர்வம் இருந்திருக்கு. அண்ணாவுக்கு ஓவியம் வரையும் பிடிக்கும் போல தெரியுது. அண்ணா நாடகத்துல எழுதியிருக்காருக்கும் தெரியும். அண்ணா நாடகத்தையும் நடிச்சிருக்காரு. அந்த போட்டோஸும் அதில் பார்க்குறோம். இது ஒரு தனி ரூமு, இதில் போகிறதுக்கு அலோடு கிடையாது. ஜஸ்ட்டு பார்க்கலாம். இதே மாதிரி இந்த சாய்வு நாற்காலிக்கு பின்னாடி அண்ணா பயன்படுத்திய அந்த பெட்டி சூக்கேஸ் இருக்காங்களா, அந்த காலத்து சூக்கேஸ். பெரியாரோட இருக்கிறது. பொறுமைக்கும் எல்லை உண்டு தம்பி அப்படின்னு சொல்றாரு. அவரோட பத்தின ஒரு வாழ்க்கை குறிப்புமே டீட்டெயிலா எழுதியிருக்காங்க. Vigadan presents Imperfect Show on the Road, Election Express, powered by the Chennai Silks. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோட், விகடன் எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026, powered by the Chennai Silks. அரசியல் அது ஈடுபாடு இருக்கவங்களுக்கு காஞ்சிபுரம்னாலே அண்ணா ஞாபகம் தான் வரும். அண்ணாவை பெயர் கொண்ட கட்சி, அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கிட்ட கட்சி. இவங்க 2 பேர் தான் தமிழ்நாட்டுல 50 வருஷம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா பேரை சொல்லாம யாருமே தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணவே முடியாது. இப்ப அண்ணாதுரை பிறந்து வாழ்ந்த வீட்டை சுத்தி பார்க்க போறோம் வாங்க. எம்ஜிஆர் அவர் தான் திறந்து வச்சிருக்காரு. ஏன்னா 1969 அண்ணா மறையிறாரு. மறைஞ்சதுக்கு பிறகு அண்ணாதுரை வீட்டில் இருக்கவங்கள்டெல்லாம் பர்மிஷன் வாங்கி இந்த வீட்டை ஒரு நினைவிடமா மாத்துறாரு. அதோட இதுதான் முதல்ல நம்ம பார்க்குறோம். இந்த சைடு பார்க்குறப்ப அண்ணா நினைவில்லம் காஞ்சிபுரம், அவரோட வாழ்க்கை குறிப்புகள் இருக்கு. அவருடைய தோற்றம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 15/9/1909, கிட்டத்தட்ட 60 வருஷம் வாழ்ந்தார் இந்த மண்ணில். தந்தை பெரியாரை சந்தித்த தருணம் 1935 திருப்பூர்ல தான் பெரியார முதல்ல சந்திக்கிறாரு அண்ணா. பெரியார் கேட்கிறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கிறாரு அண்ணா கிட்ட. அண்ணா இப்பதான் நான் படிச்சுட்டு இருக்கேன், படிச்சு முடிச்சுட்டு வேலை பார்க்க போறியான்னு பெரியார் அண்ணா கிட்ட கேட்கிறாரு. இல்லை, நான் வேலை பார்க்க போல, நான் சமூக சேவை செய்ய போறேன், பொது வாழ்வில் ஈடுபட போறேன்னு சொன்ன தருணம் தான். 39 நீதி கட்சியோட பொதுச்செயலர் ஆகிறாரு. நீதி கட்சி திராவிட கழகம் மாற்றுறாரு. நீதி கட்சியில் இருக்கவங்களையும் பெரியார் கொள்கை கொண்டவங்களையும் ஈர்த்து திராவிடர் கழகமா மாத்துறாரு அண்ணா. இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1940 எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 62 நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராகிறாரு. 67 தமிழ்நாடு முதலமைச்சரா பொறுப்பேற்கிறாரு. 67 அதே மாதிரி தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாத்துறாரு. 68 சென்னை உலக தமிழ் மாநாட்டை நடத்துறாரு. 1968 டாக்டர் பட்டம் வழங்குச்சு அண்ணாமலை பல்கலைக்கழகம். எல்லாருக்குமே தெரியும். 69 3ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 69 அண்ணா மறைஞ்சாரு. கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் சென்னை முழுக்க அப்ப திரண்டாங்க. அது உலக சாதனை பட்டியலையும் இடம் பிடிச்சு. அண்ணாவோட வாழ்க்கை குறிப்புகளை பார்த்தோம். அவரோட சிறை வாழ்வு, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கலந்துக்கிட்டு 6 மாசம் சிறைக்கு போனாரு. ஆரிய மாயை அந்த நூலை எழுதுனதுக்காக 6 மாசம் சிறை. மும்முனை போராட்டம் 3 மாசம் சிறை. இது எல்லாமே இருக்கு. நேருக்கு கருப்பொடி காட்டி 10 நாள் ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. அதுவுமே இருக்கு. பாருங்க, விலைவாசி உயர்வு போராட்டம் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறதா. அந்த போராட்டம் நடத்துனதுனால 65 3 மாசம் சிறைக்கு போயிருக்காரு. அண்ணா சொல்றது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அண்ணாதுரை அவரோட கையெழுத்தோட இருந்திருக்கு. அவருடைய புகைப்படங்கள் இருக்கு. குழந்தையோட இருக்கிறது, பெரியாரோட இருக்கிறது. பொறுமைக்கும் எல்லை உண்டு தம்பி அப்படின்னு சொல்றாரு. அவரோட பத்தின ஒரு வாழ்க்கை குறிப்புமே டீட்டெயிலா எழுதியிருக்காங்க. எடுத்தவனே அண்ணாவோட அம்மா தான் இருக்காங்க, பங்காரம்மாள். நடராஜருக்கும் பங்காரம்மாளுக்கும் பிறந்தவர் தான் சி. அண்ணாதுரை. அம்மா இறந்துடுறாங்க. சித்தி தான் வளர்க்குறாங்க அண்ணாவை. ராசாமணி அம்மையார் ரெண்டுமே இருக்கு. நடுநிலை பள்ளியில படிக்கிறப்ப அண்ணா எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ. இங்க இருக்காரு, சிறுவனா இருக்காரு அண்ணா. வாழ்க்கை முழுக்க படிச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. ஆங்கில புத்தகம், தமிழ் புத்தகம் எல்லாமே. காலையில் பத்திரிகை படிப்பாருக்கிறது தெரியுது இந்த போட்டோல. திருமண பத்திரிகை ராணி அம்மால கரம் பிடிக்கிறாரு. 1/9/30 இவ்வளவு வருடம் அவரோட கல்யாண பத்திரிகை இருக்கு. திருமணம் முடிஞ்சு 10 நாள் கழிச்சு இந்த போட்டோ எடுத்திருக்காரு அண்ணா. அண்ணனும் அண்ணியும் அருகருகே, மனம் கண்ட பின் மணமக்கள். இந்த போட்டோ உள்ள வந்தோடனே அந்த காலத்து ஒரு ஃபீல் வருது டக்குன்னு நமக்கு. அந்த காலத்துல இப்படித்தானே கொஞ்சம் கதவும் சின்னதா இருக்கும், உயரமும் சின்னதா இருக்கும். அண்ணா அந்த BA ஹானர்ஸ் பட்டம் வாங்கினார்ல, அதோடைய சர்டிபிகேட் வச்சிருக்காங்க.
அண்ணா கலைஞர், அப்போ இருந்த ஆளுநர், அண்ணா நினைவு இல்லம்ங்கிறது அவருடைய புகைப்படங்கள் நிறைஞ்சிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. அவருடைய நண்பர்கள் இங்க 2 உடை இருக்கிறத பார்க்க முடியுது. ஒன்று வந்து அண்ணா கான்வகேஷன் அப்போ போடுவாங்கல்ல இந்த உடை, இந்த பக்கம் அதுக்கு நேர் ஆப்போசிட்ல அண்ணா உடை உடுத்திய அந்த எளிமையான உடை. வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை துண்டு, பாக்கெட்டில் பேனா, கண்ணாடி, ஒரு கர்ச்சீஃப். இதுவுமே வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையெல்லாம் இருப்பாரான்னா அதான் இங்கே வந்து பார்க்குறோம். அண்ணாமலை பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா ஆளுநரோடு இருக்கிற அண்ணா, அந்த ட்ரெஸ் நினைக்கிறேன். பதவி வந்து எனக்கு துண்டு போல் அப்படின்னாரு. இந்த துண்டு போடுற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குங்க. இப்போதான் சொன்னேன் அண்ணானாலே படிப்பு அப்படின்ட்டு. அண்ணா எழுதிய புத்தகங்கள் இங்கே வரிசைப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கு. தம்பிக்கு அண்ணாவின் கடிதங்கள், சந்திரமோகன், கடவுள் தண்டிப்பார், வெள்ளை மாளிகையில், அண்ணா உதவி ஆசிரியராக இருந்த அந்த திராவிட நாடு பத்திரிகை, பெரியார் அவர் வந்து நடத்தினாரு. அதுக்கு வந்து உதவி ஆசிரியராக வந்து ஜாயின் பண்ணாரு அண்ணா. அந்த வேலையை பார்த்துட்டு தான் வந்து பல பொறுப்புகளை கொடுத்தாரு பெரியார் அண்ணாவுக்கு. அவர் பயன்படுத்தின தட்டு, கப்பு எல்லாமே இருக்குது பாருங்க. கண்ணாடி, பேனா, பெல்ட்டு. இந்த காலத்தில் வேட்டி கட்டுறதுக்கு ஒரு பெல்ட் வச்சுருக்கோம். அது பெல்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இது என்ன சார் படம் இருக்குது? அண்ணா வரைஞ்ச படமா சார்? இதோ பார்த்தீங்களா, ஃபோட்டோஸ் கூட நான் பார்த்துருவோம் அப்பப்போ பல ஃபோட்டோஸ். அண்ணா வரைந்த படங்கள். அண்ணாவுக்கு ஓவியத்து மேலேயும் ஆர்வம் இருந்திருக்கு. ஒரு ஓய்வு நேரத்தில் வரைஞ்சிருக்க படங்கள் நம்ம பார்க்குறோம். ஒரு படத்தில் ஒரு நபர் ஒரு மரத்துக்குள்ளே உட்காந்துருக்காரு, ஒரு வீடு இருக்குது, 2 ஆடு இருக்குது. அண்ணாவுக்கு ஓவியம் வரையும் பிடிக்கும் போல தெரியுது. எழுதுறது பிடிக்குங்கிறது நமக்கு தெரியும். சினிமா, நாடகம், அரசியல்னு எழுதி தெளியிருக்காரு. ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கிறத இங்கே பார்க்க முடியுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆட்சி பொறுப்பேற்ற உடனே தலைமைச் செயலகத்தில் உட்காராருன்னா அந்த புகைப்படம் ஒரு வரலாற்று புகைப்படம். அண்ணா இந்த வெற்றி வகையோடு இருக்காரு. தமிழ்நாடு அமைச்சரவை அண்ணா வந்து அவருடைய மனைவியோட உட்காந்துருக்காங்க. வட இந்திய சுற்றுப்பயணம் உடன் வந்து செலியன் வந்து இருக்காரு. பத்திரிகையாளர்களை தொடர்ந்து சந்திச்சவர் தான் அண்ணா. எல்லா கேள்விகளுக்கும் போல்டாக வந்து பதில் சொன்னவர். எல்லா கேள்விகளையும் தைரியமாக வந்து எதிர்கொண்டவர் அண்ணா. ஒரு பத்திரிகையாளர்களோடு வந்து அப்போ ஃபோட்டோ கூட எடுத்திருக்காரு. அப்போ இப்படி தான் வந்து ப்ரெஸ் மீட்லாம் வந்து நடக்கும். இப்போல்லாம் மைக்கெலாம் இருக்குல்ல, அப்போல்லாம் அப்படி இல்லாமல் காமராஜோடு இருக்கிற அண்ணா. காமராஜர் விருதுநகர் தூத்து போனப்போ இதெல்லாம் போகக்கூடாதே அப்படின்னு சொன்னவர் தான் அண்ணா. எதிர்கட்சியாக இருந்தால் கூட எல்லாத்தையும் அரவணைச்சு போனவர் அண்ணா. நாடகத்தில் எழுதியிருக்காளருக்கும் தெரியும். அண்ணா நாடகத்தையும் நடிச்சிருக்காரு. அந்த ஃபோட்டோஸ் தான் அதில் வந்து பார்க்குறோம். சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் சந்திரமோகன் நாடகத்தில் அண்ணா வந்து நடிச்சிருக்காரு. அதில் ஈவிகே சம்பத் வந்து இருந்திருக்காரு. சந்திரமோகன் நாடகத்தில் இந்தியான வேடத்தில் அண்ணா வந்து இருந்திருக்காரு. இதில் அண்ணா வந்து இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் அண்ணா. உலகமே ஒரு நாடக மேடை. கால் மேலே கால் போட்டு வந்துருக்காரு. அவரே எழுதி அவரே நடித்த நாடகமாக சந்திரோதயம். அதில் வந்து மடாதிபதியெலாம் வந்து நடிச்சிருக்காரு அண்ணாவும் மத்தியில். பார்த்தீங்களா, இப்போதான் இதுதான் வந்து அண்ணாவுடைய அண்ணா வீட்டு சமையலறை. அந்த காலத்தில் விறகடுப்பு தானே. இது மேலே போகிறதுக்கு வழியும் இருந்திருக்கு. அது சமையலறை தான் பார்க்கணும். விறகடுப்பு தானே அப்போல்லாம். அண்ணா பொற்கிளி வழங்கியிருக்காரு பாரதிதாசன், புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு அந்த புகைப்படம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அண்ணாவும். அண்ணா படித்த இந்த படுக்கை அறை, இல்லைன்னா இந்த சாய்வு நாற்காலி, அண்ணா படித்த புத்தகங்கள் வரிசை வச்சுருக்காங்க. அப்புறம் இது ஒரு தனி ரூமு. இதில் போகிறதுக்கு அலோடு கிடையாது, ஜஸ்ட்டு பார்க்கலாம் இங்கேருந்து. அதே மாதிரி இந்த சாய்வு நாற்காலிக்கு பின்னாடி அண்ணா பயன்படுத்திய அந்த பெட்டி, சூக்கேஸ் இருக்காங்களா, அந்த காலத்து சூக்கேஸ். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, முன்னாள் முதலமைச்சர் அண்ணா கிட்ட பரிசு வாங்குறாங்க. அந்த ஃபோட்டோ பார்க்க முடியுது. அண்ணா இளமை காலத்தில் எப்படி இருந்திருக்காருன்னு பாருங்க. அந்த காலத்து மீசை வச்சிருக்காரு, சின்ன மீசை வச்சுருப்பாங்க. இந்த காலத்து மீசை வச்சு ஒரு படம் பார்க்க முடியுது. அங்கே சமையலறையை பார்த்தோம். அதுக்கப்புறம் ரூம் இருக்குது. அப்படியே இங்கே வந்தோம்னா மேலே வந்து ஒரு படிக்கட்டு போகுது. ரொம்ப சின்னதாக இருக்க ஒரு படிக்கட்டு. அப்படியே மேலே பெரியாரோட 90வது பிறந்தநாள் விழாலாம் அண்ணாவோட கலந்து போட்டாரு. வள்ளுவர், புத்தர், இது எல்லாமே அண்ணாவுக்கு வந்து கிஃப்டாக கொடுத்த. அண்ணாவுடைய அம்மா பயன்படுத்திய நாற்காலியை பார்க்க முடியுது. அண்ணாவோட அந்த இறுதி ஊர்வல புகைப்படம் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 1.5 கோடி பேர் இந்த இறுதி ஊர்வலத்தில் வந்து பங்கேற்றாங்க. அந்த பாருங்க,
எவ்வளோ மக்கள் வெள்ளம் இருக்குது. இது வரைக்கும் சென்னையோட முக்கியமான அடையாளங்களில் ஒன்று அது. அண்ணாவோட அந்த இறுதி உருள காட்சிகளை பார்த்தோன்னா இங்கே ஒரு வே இருக்கு. அப்படியே அந்த அண்ணா வெளியில தெரியுது, ரோடெல்லாம் அப்படியே தெரியுது. அந்த காலத்தில் நிச்சயம் இவ்வளோ பிஸியாக இருந்திருக்காரு அந்த ரோடு எல்லாமே. படி இறங்குற மாதிரி அங்கே உள்ளுக்குள்ள படி, வீட்டுக்குள்ள படி ஏறி வீட்டுக்கு வெளியில படி இறங்குற மாதிரி வச்சிருக்காங்க. அப்படியே வந்தோம்னா திருப்பி நம்ம அந்த கையெழுத்து போட்டோம்ல அந்த இடத்துக்கு வந்துடுறோம். இதுதான் அண்ணாவுடைய நினைவு இல்லம், பேரறிஞர் அண்ணா நினைவு இல்லத்தை காஞ்சிபுரத்தை வந்து சுற்றி பார்த்தாச்சு. காஞ்சிபுரத்தில் அண்ணா தெருவில் தான் அண்ணா நினைவு இல்லம் இருக்கு. வந்தீங்கன்னா பார்த்துடலாம். ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.